ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து உங்க தோட்டத்துல என்னெல்லாம் மரங்கள் நிக்கி, அத பத்தி டீட்டெயிலா வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஒரே வீடியோல போட முடியாது. அதனால வரக்கூடிய நாட்கள்ல ஒண்ணொண்ணா ஒரு சீரிஸ் வீடியோ மாரி போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு இந்த மாரி தோட்டத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. சும்மா வந்து காலி இடமா இருந்தது தான். முக்கியமா அதுல வந்து மண்ணு கூட நாங்க தான் போட்டு இந்த அளவுக்கு வந்து தோட்டத்த ரெடி பண்ணி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி லேண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு ஏதாவது மரங்கள் வைக்கும்போது கண்டிப்பா நம்ம ஒரு இன்கம் எதிர்பார்த்து தான் வைப்போம். கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய விதமான மரங்கள்ல வந்து இன்கம் எடுக்கிறாங்க. எப்படின்னா ரப்பர், தென்னை, வாழை, மரிசினி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணாலும் இங்க மார்த்தாண்ட ஏரியால பாத்தீங்கன்னா தென்னை மரங்கள் தான் அதிகம். அது நீங்க வந்து கூகுள் மேப்ல மார்த்தாண்டத்தை பார்த்தாலே தெரியும். தென்னை எல்லாம் வைக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 20 அடி கேப் விட்டு தான் வைப்போம். அப்ப அந்த தென்னம்பிள்ளை வைக்கும்போது குட்டியா இருக்குமா, இடையில வந்து நிறைய இடங்கள் வந்து காலியா இருந்தது. அதனால வந்து இடையிடையே வாழை வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம வந்து அங்கங்கேயா கொஞ்சம் கொஞ்சம் வந்து காய்கறிகள், எங்க வீட்டுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் காய்கறிகள், அப்புறமா பூச்செடிகள், அடுத்தா பாத்தீங்கன்னா சில பல பழ மரங்கள் அதெல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இயற்கை எங்களுக்கு பரிசா தந்த சில வந்து மரங்கள் பாத்தீங்கன்னா தானாவே முளைச்சிருக்கு இந்த எங்க தோட்டத்துல. இது பத்தின டீடைல்டு வீடியோ வந்து வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொன்றா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.